மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள்லாம் ஏப்பா நம்மளாம் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒரு வாக்காளர்னா எல்லாமே போயிட்டோம், ஒரு ஏக்கமடையார் அளவுக்கு நிறைய இடங்கள்லாம் போய் ஓட்டு கேட்கும்போது ஏங்க பெரியார் குறித்து பேசிட்டே எங்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறீங்களே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து அந்த காணொலியெல்லாம் வந்துச்சு. ஈவி.கே. இளங்கோவனுடைய தரப்புல இருந்து 10 பைசா கூட செலவு பண்ணலாங்க. இன்னொரு விஷயம், ஒரு கூடுதல் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். இருந்தாலும் அந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். அறந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடைத்தேர்தல்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கின்றன. இதற்கு முன்னால் ஒரு அமைச்சராக பதவியேற்றவுடன் மரியம் பிச்சை அவர்கள், அதே போல் பிடிஆர் பழனிவேல்ராஜன், இப்போது மந்திரியாக இருக்கக்கூடிய திரு தியாகராஜன் அவர்களுடைய தகப்பனார் ஒரு அறநிலைத்துறை மந்திரியாக பதவியேற்று ஒரு குறுகிய நாட்களில் மரணமடைந்தவுடன் அந்த தொகுதி ஒரு அனுதாப தொகுதியாக பார்க்கப்பட்டது. இது மாதிரி ஒரு பல்வேறு தொகுதிகள் கவனத்தை ஈர்த்தது. முதலில் திண்டுக்கல்லில் அதிமுகவுக்கு துவங்கியவுடன் ஒரு மாயத்தேவரை ஏற்படுத்திய வெற்றி. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் பல்வேறு இடைத்தேர்தல்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் நம்ம அனைவருக்கும் தெரியும், ஈவேரா திருமகன் அவர்கள் அகால மரணமடைந்ததற்கு பிறகு அவருடைய தகப்பனார் திரு ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்டார். அவரே விருப்பமில்லாமல் போட்டியிட்டதாக தான் முதலில் சொல்லப்பட்டது. தமிழக முதல்வர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் அவர் நின்றார், வென்றார். அந்த வென்ற கதையும் பெரிய சர்ச்சைக்குள்ளானது. இப்போது மீண்டும் அவருடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற இந்த இடைத்தேர்தல் குறித்து, இது ரொம்ப எளிதான வெற்றியாக திமுகவுக்கு மாறுமா? அதே வேளையில் இன்றைய ஒரு மாத காலமாக தலைப்புச் செய்தியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானினுடைய பேச்சு பெரிய அளவில் அவருக்கு வாக்குகளை பெற்றுத்தருமா? இது குறித்து விவாதிப்பதற்காக ஊடகவியலாளர் திரு சங்கீத் குகன் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவர் பல்வேறு தேர்தல் களங்களை நேரடியாக போய் அனுபவம் வாய்ந்து பல்வேறு கருத்துக்களை கள ஆய்வுகளை செய்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்கிற நிலவரம் எப்படி இருக்குது? இதில் வந்து சீமானுடைய இப்போ பிரச்சாரங்கள்லாம் துவங்கிட்டார். அவருக்கு சேர வரக்கூடிய வாக்குகள் இப்போ கடந்த முறை பார்த்தீங்கன்னா முதல்ல தேர்தல் அவர் ஈவேரா திருமகன் என்ற போது அவருக்கு ஒரு 13,000 ஓட்டுகள் கிடைத்தன. கடந்த முறை அவர் மேனகா நவநீதன் அவர்கள் என்ற பொழுது ஒரு 10,000 சில்லற ஓட்டுகள் அவர்களுக்கு கிடைத்தன. 10,827 அந்த ஓட்டுகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. இந்த முறை அவர் ஒருத்தர் தான் களங்காண்கிறார். அந்த வகையில் அவருக்கு ஏதேனும் வந்து ஒரு பெரிய அளவிலான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதா அல்லது வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? முதல்ல இந்த பெரியார் விசஸ் சீமான் அப்படிங்கிற விவகாரத்துக்கு முன்னாடி இந்த இடைத்தேர்தலுடைய கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன் இதை குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் வந்து ஏற்கனவே 2 எம்எல்ஏக்களை வந்து தேர்ந்தெடுத்தார்கள் 5 ஆண்டுகளில். அதாவது இயற்கை ஒரு 4 ஆண்டுகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மனசுக்கு இருக்கிறது ஒரு ஆண்டு தான் இருக்குது. இந்த ஓராண்டுக்கு மட்டும் இந்த தேர்தல் நடைபெறுது அப்படிங்கிறத வந்து பொறுத்தளவு எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து புறக்கணித்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, 2026 தான் நம்மளுடைய இலக்கு. 2025 இந்த 1 இயர்க்காக நம்ம ஒரு கேண்டிடேட்டை போட்டு அதிக பணம் செலவழித்தோம் அப்படின்னா, குறைஞ்சது இன்னைக்கு திமுகவுடைய அந்த அதிகார பலம், அமைச்சர்களுடைய பலம், ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கொண்டு வந்து களத்தில் இறக்குவாங்க. கடந்த முறை 2023ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலின் போது என்ன மாதிரியான ஒரு ஃபார்முலா உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடே வந்து பார்த்துச்சு. அதிலும் குறிப்பாக நிறைய மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள்லாம் ஏப்பா நம்மளாம் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒரு வாக்காளர்னா எல்லாமே போயிட்டோம், ஒரு ஏக்கமடையார் அளவுக்கு போயிடுச்சு. இதுக்கு நான் ஏன் இது அப்படி சொல்லணும் அப்படின்னா, காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஒரு வண்டியெல்லாம் வந்துடுது. ஒரு 407 இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேனோ எல்லாமே கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க தெருவில். டக்குன்னு மக்களை பார்த்தா அன்றாடம் தங்களுடைய வேலைக்கு போகிற மக்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு 15லேருந்து ஒரு 20 நாட்கள் வந்து டக்குன்னு அந்த வண்டியில் ஏறுறாங்க. நேராக போய் ஒரு இடத்துல அமர வைக்கப்படுறாங்க. அவங்களுக்கு காலையில் வந்து சுட சுட பொங்கல், பூரி, சப்பாத்தின்னு சொல்லி இட்லி முதற்கொண்டு எல்லாமே உணவாக பரிமாறப்படுது.
மதியம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி, மட்டன் பிரியாணி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. காலையில் ஒரு ட்ரிப்பு காசு வந்தால் ஏறணுன்னே, சாயங்காலம் வந்து வீட்டுக்கு இறங்கணுன்னு அப்போ ஒரு டைம் ட்ரிப்பு வந்து காசு. இது என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தியாளர்கள் எல்லாருமே வந்து எப்படி கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்தோம். அதாவது பட்டி ஃபார்முலா. என்னங்க ஒரு மக்களை வந்து ஒரு ஆடு மாடுகளை அடைச்சு வைக்கிற ஒரு பட்டி மாதிரியாங்க அடைச்சு வைப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்முடைய ஊடகங்கள்லேருந்து பத்திரிகைகள் எல்லாமே வந்து எழுப்பணும். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா வாக்காளருடைய மனநிலை வந்து 10 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க அப்படின்னா, நான் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ ஆனேன் அப்படின்னா நிச்சயமாக இதை செய்வேன், சட்டமன்றத்தில் உங்கள் பிரச்சனையை பேசுவேன் அப்படிங்கிறது தான் வந்து இயல்பு. ஆனால் அதற்கு மாறாக டோட்டலாக மற்ற கட்சி வேட்பாளர்கள் எல்லாமே வந்து ஒரு தெருவுக்குள்ளே ஊருக்குள்ளே எல்லா பக்கட்டும் கடைவீதிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அங்கே வாக்காளர்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங். இது என்ன எலெக்ஷன் எங்கே அட்லீஸ்ட் ஓட்டுக்கு கேட்டுட்டு அவங்க போடுறாங்க போடல, அட்லீஸ்ட் எங்களை ஓட்டு கேட்கவாத விடுங்கய்யா அப்படிங்கிற ரீதிக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாமே போனாங்க. ஸோ இது வந்து பெரிய இஷ்யூவாக மாறுனுச்சு. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏரியாவை வந்து அவர் கண்ட்ரோலில் வந்து விட்டுருந்தாங்க. அப்புறம் சு முத்துசாமி லோக்கல் அமைச்சராக இருக்கார், மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவர் தான். அப்போ வந்து பிறகு கே நேரு, ஏவாவேலு, கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, சீனியர் அமைச்சர்கள் எல்லாருமே புடைசூழ வந்து களமிறங்கினாங்க. ஒட்டு மொத்தமாக 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் களமிறங்கி தங்களுடைய வாக்கு பகுதிகளில் காங்கிரஸ் வாக்கு சேகரித்து கொடுத்துடணும், அதையும் சேகரித்து கொடுத்துடணும்னு சொல்லிட்டு தங்களுடைய தொகுதி நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே போய் களத்தில் இறக்கணுன்னு அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் எல்லாம் அங்கே தான் குமிஞ்சு கிடந்தாங்க. அதாவது திமுக கூட்டணி மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவும் அங்கே தான் வந்து குமிஞ்சு கிடந்தாங்க. அது எல்லாமே களத்தில் வந்து பார்த்தோம். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கடந்த முறை திமுக கூட்டணியின் சார்பில் ஒரு செங்குந்த முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு வேட்பாளரை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் வந்து எழுந்தது. ஆனால் அதற்கெல்லாம் மாறாக ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லியிலே வந்து காங்கிரஸ் மேலிடத்தில் வந்து பேசினார். இந்த முறை EVKS இளங்கோவனை வந்து வேட்பாளர் அறிவிங்க, செலவு வந்து திமுகவே பார்த்துக்கும் அப்படின்னாங்க. கடந்த முறை என்ன மாதிரியான கரன்சி எல்லாமே விளாண்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்ட இந்த முறை நம்ம வந்து கிரவுண்டில் போய் அனலைஸ் பண்ண வரைக்குமே வந்து அவங்க ஒரு விஷயத்த கொஞ்சம் வருத்தத்தோடு தான் பதிவு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா எப்போ பணம் வரலீங்களா? இல்லை அதுதான் நானும் சொல்ல வர்றேன். கடந்த முறை வந்து 3 வேளையும் சாப்பாடு, போட்டியாளர்கள் கம்மி ஆயிட்டாங்கல்ல. இப்போ திமுக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி அது மட்டும்தான் வந்து களத்தில் வந்து நிற்கிறாங்க, மீதிலாம் சுயேட்சை வேட்பாளர்லாம் வந்து நிற்கிறாங்க. ஆனால் கடந்த முறை போட்டியிட்டது திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் சார்பில் EVKS இளங்கோவன் நின்னார், இன்னொரு பக்கம் அதிமுக சார்பில் தென்னரசு நின்னார், அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து மேனகா நவநீதன் நின்னாங்க. அப்புறம் தேமுதிகவும் பயங்கரமாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க. பட் கிரவுண்ட் ஒர்க் பண்ண அளவுக்கு அவங்களுக்கான அந்த வாக்குகள் கிடைச்சதா அப்படின்னா கம்மி தான். 1400 சம்திங் வாக்குகள் தான் வந்து வாங்கினாங்க. ஆனால் கடந்த இடைத்தேர்தலில் அவங்க போட்டியிட்டதுக்கான காரணமே வந்து 2011 PC சந்திரகுமார் வந்து தேமுதிக எம்எல்ஏவாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அதை கருத்தில் கொண்டு நமக்கு ஒரு பலமான ஒரு தொகுதி நம்ம வந்து ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தில் உட்கார வைக்கிறதுக்கு ஈரோடு கிழக்கும் உதவுனுச்சு, அதனால இந்த தொகுதியை நம்ம தவிர்த்தரக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. பட் அவங்க எடுத்த டெசிஷன் வந்து கொஞ்சம் ராங் டெசிஷனாக தான் அன்னைக்கு போய் முடிஞ்சுது. ஆனால் அதை தாண்டி காசு கொடுக்காம ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி உண்மையாலுமே இப்போ ஒரு பாராட்டுக்குரிய கட்சியாக வந்து மாறுனுச்சு. ஏன் அப்படின்னா 10,827 வாக்குகள் என்பது ஒரு சாதாரண வாக்குகள் இல்லை. ஒரு உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் எடுத்துக்கும் போது குறைஞ்சது ஒரு 5 ஊராட்சி மன்ற தலைவர்களாவது அந்த வாக்குகளை வந்து தேர்ந்தெடுத்த முடியும். ஒரு 10,827 வாக்குனா நீங்கள் 2000 பிரிக்கும்போது ஒரு 5 ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்து அந்த கட்சி வந்து பெற்றது அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனால் தாண்டி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நின்னாலும் கூட திமுகவே களமிறங்கினதாக தான் எல்லாமே எப்படி பட்டுவாடை பண்ணாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதிமுகவும் இது வந்து கொங்கு பகுதி, நம்ம பகுதி, ரெண்டாவது எடப்பாடியாருக்குன்னு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தொகுதி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் நம்மளும் கணிசமான வாக்குகளை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாகவே செலவு பண்ணாங்க. மீண்டும் அதே வேட்பாளரை தான் இந்த முறை களமிறக்க திட்டமிட்டார் எடப்பாடி. ஆனால் தென்னரசு ஒதுங்கினதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, போன முறை நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், 2026 இதே தொகுதி எனக்கு கொடுத்தீங்கன்னா கூட நான் எதை வேணாலும் சந்திக்க நான் தயாராக இருக்கேன், அதுக்கான ஒரு பலன்கள். ஏன்னா 5 வருஷம் நீங்கள் எம்எல்ஏ, இந்த ஒரு வருஷத்துக்காக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து ஒரு 40 கூட செலவு பண்ணாதான் ஒரு ஓரளவு குறிப்பிடத்தக்க வாக்குகளை வாங்கக்கூடிய சுச்சுவேஷனாக வந்து மாறி நிற்கிது. இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக வர்றாங்க. ஆனால் அவங்களுடைய தொகுதி நிதியை ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25 கோடியிலேருந்து ஒரு 5 கோடி உள்ளதான்.
ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு கோடிகளை கொட்டி மக்களை வந்து ஒரு பட்டிக்குள்ளேலாம் வச்சிருந்து அப்புறமேலு ஜெயிச்சு போய் அது என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இன்னொன்று, வாக்காளர்கள் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகிட்ட எங்கள் தெருவில் வந்து விளக்கெரியல, எங்கள் தெருவில் வந்து சிமெண்ட் ரோடு சரியில்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படை தேவைகளை கூட வந்து கேட்க முடியாத சுச்சுவேஷனை வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு அதிகார மையம் ஒரு அதிகார மையத்தில் அந்த சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னா, மக்கள் கரைப்படியாத வரை அது வந்து அங்கே அந்த சீட்டு வந்து சுத்தமாக தான் இருக்கும். கேள்வி கேட்குற உரிமை இருக்கும். சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். ஏப்பா ஓட்டு வாங்கிட்டு போனியே, என் வீட்டுக்கு ஏன் வரலன்னு கேட்கலாம். ஆனால் இந்த முறை என்ன ஆகுது அப்படின்னா, டோட்டலாக மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்குமான அந்த இடைவெளி என்பது ரொம்ப அதிகரிக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெண் வாக்காளர்கள் வந்து அதிகமாகவே இருக்காங்க. குறிப்பாக 1,16,497 வாக்குகள் வந்து இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,11,025 வாக்குகள் வந்து அவங்க இருக்காங்க. மொத்தமாக இந்த தொகுதியினுடைய வாக்காளருடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 2,27,547 வாக்குகள். இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க, பெரியார் குறித்து சீமான் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. என்ன மாதிரியான இம்பாக்டை வந்து அங்கே கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முறை சீதாலட்சுமி நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் வந்து நிற்கிறாங்க. அவங்க ஏற்கனவே எம்பி எலெக்ஷன் நின்றுருக்காங்க. ஏற்கனவே திருப்பூர் நின்றுருக்காங்க, ஈரோட்டில் நின்றுருக்காங்க, சட்டமன்ற தேர்தலையும் போட்டிட்டவங்க தான் அவங்க. ஸோ இந்த முறை வந்து களம் காணும்போது அவங்களுக்கு என்ன ஒரு ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னா, நிறைய இடங்கள்லாம் போய் ஓட்டு கேட்கும்போது, ஏங்க பெரியார் குறித்து பேசிட்டே எங்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறீங்களே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து அந்த காணொலியெல்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு வந்து இல்லைங்க, நாங்கள் அகாடமிக்காக இன்னொரு கூட்டம் போட்டு நாங்கள் பேசுகிறோம், இது அதற்கான களம் அல்ல அப்படின்னு சொல்லி இவங்களும் விளக்கம் கொடுக்குறாங்க. பட் அந்த விளக்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பட் அதை தாண்டி பெரியார் அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ நேற்று கூட்டங்களில் கூட பெரியார் வந்து மண் அல்ல, பெரியாரே மண் தான் அப்படின்றதெல்லாம் அந்த இடத்துல அவர் பேசி ஒரு கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். இன்னொரு விஷயம் அவங்க பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இங்கே சீமான் அவர்கள் பெரியார் குறித்து வந்து டோட்டலாக வந்து நம்ம அடித்தோம்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வலிமை வந்து திராவிட எதிர்ப்பாளர்கள் வந்து நிச்சயமாக தனக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க, தமிழ் தேசிய அரசியலை நோக்கி வருவாங்க, நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கால்குலேஷன், இவருடைய தேர்தல் யுக்தி வந்து இருக்குது. ஆனால் இது களத்தில் எதிரொலிக்குமா அப்படிங்கிறத எல்லாமே கொஞ்சம் $1,000,000 கொஸ்டினாக தான் வந்து இருப்பாங்க. ஈரோடு பெரியார் பிறந்த மண். ஸோ அவருக்குன்னு ஒரு செல்வாக்குள்ள ஒரு பகுதி. திராவிட கழகத்திலிருந்து அவர் பத்திரிக்கை ஆரம்பித்த குடியரசு இதிலிருந்து விடுதலை நாளேட்டிலேருந்து எல்லாமே ஈரோட்டில் என்ன மாதிரி இயக்குங்கின ஒரு தளம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டில் அதை தவிர்த்து நான் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஏன் தமிழ்நாட்டில் வந்து இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஒரு திருவிழா கொண்டாட்டமாக வந்து இருக்குது? இன்னைக்கு ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பாக அது இந்தியா முழுவதுமே இடைத்தேர்தல்கள் வந்து முக்கியத்துவம் பெறுது. என்னென்னா இதுவரைக்கும் அவங்க ரூலிங் பார்ட்டிக்கான ஒரு மார்க் ஷீட், ஒரு வேல்யூஷன் பண்ணுற மாதிரி தான் இடைத்தேர்தலாக காட்டப்படுகிறது. அதுக்கு மிக முக்கிய காரணங்கள் மீடியா பெருகிறது, குறிப்பாக சமூக வலைதளங்கள் பெருகிறதுனால. அன்றைக்கி பிரிண்டிங் மீடியா மட்டும் இருந்துச்சு, அதனால் அவங்க ரொம்ப எளிதாக அந்த பதில் சொல்கிற ஒரு நிலை இருந்தது. இருந்தாலுமே கூட இப்போ நம்ம முன்ன குறிப்பிட்ட மாதிரி மாயத்தேவர் மாதிரி அந்த தேர்தல் அவர்கள் நின்றபோது அது பெரிய இம்பேக்டாக இருந்துச்சு. அப்புறம் எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு ஆளுங்கட்சி இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் 3-4 கட்சிகள் எல்லாம் கூட்டணிகள் சேர்ந்து தேர்தலில் சந்திக்கும் பொழுது அதுவும் இவங்களுக்கு பெரிய சேலஞ்சஸாக ரூலிங் பார்ட்டிக்கு இருந்திருக்கு. இப்போது ஒரு தேர்தல் களம் அப்படின்றது பெரும்பாலும் தமிழ்நாட்டில், அதுவும் கிராமப்புறங்களை ஒட்டி இருக்கிற மாதிரியான தேர்தல் களங்களில், நான் ஒரு பள்ளி ஆசிரியர்னா சில தேர்தல் பணிகளெல்லாம் நான் செயலாற்றிருக்கேன். எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்போ அவங்க வந்து அது ஒரு கொண்டாட்டமாக தான் அதை அவங்க ஏற்கனவே அந்த மூடில் தான் இருப்பாங்க. அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது வர்றது கும்பலாக சாரையாக தேர்தல்களில் வந்து பங்களிக்கிறதெல்லாம் இருந்தது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா குறிப்பாக திருமங்கலம் தேர்தல் மாதிரியான சில விஷயங்கள் அவங்க வந்து பணம் கொடுக்கறது பழகிறாங்க. மக்கள் வந்து அன்றைக்கி எலெக்ஷனில் ஓட்டு போட்டு நாங்கள் என்னங்க பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் ஒரு தரப்புகள் இருக்கிற பொழுது அவங்களெல்லாம் வந்து அந்த ஒரு நாள் கூலியை தவிர்த்துட்டு வர்றதுக்கு முதல்ல தேர்தலில் வந்து தேர்தலில் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பணியாற்றுவதற்கு பணம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு பூத் ஏஜென்ட்ஸு அவங்கெல்லாம் ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா, எந்த கட்சிக்கும், அது ஏடிஎம்கே டிஎம்கேவாக இருக்கட்டும் அல்லது அதுக்கப்புறம் பாமக அந்த மாதிரி கட்சின்னா ஒரு மேலிருந்து அவங்க கட்சியிலேருந்து நிதி கொடுத்து அவங்க செலவு பண்ணுவாங்க. அதற்கு பிறகு என்னாச்சு, இவங்க வந்து எங்கள் இந்த ஓட்டு இவங்கெல்லாம் வெளியூரில் வேலை செய்கிறாங்க, அவங்கள அழைச்சிட்டு வரணும்னா கொஞ்சம் பணம் இருந்தால் தான் உதவும் அப்படின்றத அதை அப்படியே வந்து திருமங்கலம்லாம் போய் வீடு வீடாக உட்காந்து
அவங்களுக்கு வந்து அது கொடுக்கறது, ஒருத்தர் பிரிச்சுக்கிறது, ஒரு ஒரு எம்பியாவோ மந்திரியாவோ அல்லது அங்கே மாவட்ட செயலாளராக இருக்குது எம்எல்ஏவோ இவங்கெல்லாம் ரொம்ப வலிமையாக அந்த இடைத்தேர்தல்களில் ஆதிக்கம் செலுத்தி அவர்களுடைய தலைமைக்கு, ஏன்னா இங்கே தான் இந்த ஒரு நுண்ணரசியல் சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்படும். அது வந்து இதற்கு முன்னால் ஆட்சி செய்து கொண்டிருந்த அது ஜெயலலிதாவாகட்டும் கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், இவங்க வந்து அந்த கரெக்டாக லிஸ்ட்டு வச்சு கேட்பாங்க. ஏன்னா உங்களுடைய ஏரியாவில் என்ன மாதிரியான போலிங் ஆகிருக்குன்னு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்தவர்களுக்கும் அந்த பொறுப்பாளர்களுக்கும் அந்த கட்டாயமாகும் பொழுது முதல்ல அவர்களே அவங்க கையிலேருந்து சில செலவுகள் செய்ய வேணும். இப்போ ஈவிகே இளங்கோவன், நீங்களே குறிப்பிட்ட ஈவிகே இளங்கோவனுடைய தரப்புல இருந்து 10 பைசா கூட செலவு பண்ணல அவங்க. பாக்ஸே கண்ணில் காட்டல. ஆமாம், அவர் வந்து அப்படியே வராரு, அந்த ஒரு பேசிக்கான விஷயங்கள் மட்டும் பார்க்குறாரு, போகிறாரு, அவ்வளோதான். அது அவருக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். இப்போ இன்னும் சொல்லப்போனால் அவர் மனசாட்சியிலேருந்து அவர் பேசினாருன்னா எதுக்கு இடைத்தேர்தல் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அதையே அவர் வேறு மோடில் பதில் சொன்னார். அதனால் அந்த ஒரு எல்லாருக்குமே ஒரு பல்வேறு அடுக்குகளில் இருக்கிற பலருக்குமே இது ஒரு கௌரவ பிரச்சனையாயிருது. அதனால் பணம் விளையாடுகிறது. மக்கள் எதிர்பார்க்குறாங்க கரும்பு தின்னுவதற்கு கூலியா. இப்போ இது வந்து நீங்கள் ஒரு அழகாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு கரெக்டாகாமல் இருந்தால் தான் நீங்கள் கேள்வி கேட்க முடியும். பேசிக்கான விஷயங்கள் எம்எல்ஏவுக்கான பணிகள் என்ன, பஞ்சாயத்து தலைவருக்கான பணி என்ன, கவுன்சிலருக்கான பணி என்னன்னு இன்னுமே பப்ளிக்கு கிளாரிட்டி கிடையாது. இன்னும் நீங்கள் இப்போ வந்து ஒரு தெருவிளக்குன்னா அதை யார் அக்சஸ் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போகணும், ஒரு ஊரக உள்ளாட்சித்துறையில் இருக்கிற ஒரு இதை போய் பார்க்கணும், ஒரு இதில் வந்து ரோடு போகணுன்னா இப்போ அது வந்து ஒரு ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு நாம திட்டம்னு ஒன்று இருக்குது. ஒரு 15-20% எல்லோரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தா ஒரு 80% வந்து கவர்மெண்ட்டே வந்து செலவு பண்ணும். இன்றைக்கி இது வந்து பர்சன்டேஜ் பல இடங்களில் டிஃபர் ஆகுது. 60-40% எல்லாம் வந்து பண்ணலாம். இந்த அறிவுகள் எதுவுமே கிடையாது. நீங்கள் பஞ்சாயத்து தலைவரார்களுக்கே கிடையாது, பல பேருக்கு கிடையாது. பதவி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுப்பாங்க. அவங்க அதிகாரத்தின் மூலம் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அவங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது பதவி காலம் முடிஞ்சு போயிடும். 5 வருஷம் வரும். ஆமாம், அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் வளர்ந்துட்டு இருக்கிற அமைப்பில் இந்த தேர்தல் குறித்து நிறைய விழிப்புணர்வுகள், ஒரு அதிகாரம் என்ன, மக்கள் எப்படி இந்த பணம் கொடுக்காமல் வாக்களிக்கிற அந்த விஷயத்தை வந்து நிச்சயமாக அதை ஏற்படுத்தி தான் தரணும். இப்போ இந்த தருணத்தில் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்னென்னா, இந்த முறை வந்து சீமானுக்கு வந்து வாக்குகள், அதாவது அவங்க சீதாலட்சுமிக்கு வாக்குகள் கூடுமா, இல்லை ஒருவேளை இந்த அதிருப்தியாளர்கள் எல்லாம் நோட்டா மாதிரி போய் செலுத்துவாங்க? ஏன்னா போன முறை பார்த்தீங்கன்னா அடையக்கூடிய அந்த பர்சன்டேஜில் ஒரு 798 வாக்குகள் மட்டும்தான் நோட்டாவுக்கு கிடைச்சிது. இந்த முறை நோட்டாவுக்கு வாக்குகள் அதிகமாக கிடைக்குமா, இல்லை அதிருப்தியாளர்கள் ஓட்டு வந்து சீமானுக்கு போய் சேருமா? நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இன்றைக்கி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற அந்த தமிழ் தேசிய அரசியல். இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா திராவிடம் ஒரு ஜெயிச்ச ஒரு ஐடியாலஜி, அதே மாதிரி ஒரு தேசியவாதம் ஒரு ஜெயிச்ச ஒரு ஐடியாலஜி. காங்கிரஸ் வந்து 67 வரைக்கும் ஆட்சி கட்டில் இருந்தாங்க. ஆனால் 67 அண்ணாவுக்கு பிறகு அவங்களால வந்து அந்த இடத்துக்கு வந்து வர முடியல, அந்த அதிகாரத்தை நோக்கி நாற்காலியை நோக்கி வர முடியல. ஆனால் அவங்க திமுக அதிமுகன்னு 2 பக்கமும் சவாரி செஞ்சு தங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் ஓரளவு இருக்குப்பா, ஒரு 10 எம்பி ஒரு 10 எம்எல்ஏ இது மாதிரி வந்துட்டோமா, இதை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் வந்துட்டாங்க. இதுதான் யதார்த்த உண்மையும் கூட. பாஜகவும் அதன் வழியாகவே இந்த திராவிட ஐடியாலஜியில் இந்த 2 கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுக வந்து ரொம்ப கோர் ஐடியாலஜி வந்து பேசும், பயங்கரமாக திராவிடம், பகுத்தறிவு, சுயமரியாதை எல்லாமே பயங்கரமாக பேசுகிறவங்க. அப்போ நம்ம கொள்கைக்கு எதிராக தான் வந்து நிற்கிறாங்க. ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. நீங்கள் அதில் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் திராவிடம் பேசலாம், தமிழ் தேசியம் பேசலாம், கம்யூனிசம் பேசலாம், தேசியம் பேசலாம், எல்லாமே பேசலாம். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கொள்கையை தாண்டி எல்லாத்துக்கூடயுமே ட்ராவல் பண்ணுற ஒரு சகஜமான ஒரு நிலைமை வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதிமுக வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக தான் வந்து இன்ன வரைக்கும் பாஜக கருது. ஸோ அதன் காரணமாக தான் வந்து ஆளுநர் தேநீர் விருந்தில் கூட 2 பேரும் முகம் பார்த்து ஒரு மலர்ந்த சிரிப்போட 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஸோ இதை வைத்து நிறைய விமர்சகர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் பெஸ்ட் ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து 2 பேரும் சேர்ந்தா நிச்சயமாக திமுகவை. கடந்த முறை நடந்த அவரது திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் நடைபெற்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலையும் திரு எடப்பாடியும் தனித்தனியாக தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க, ஒரு மேடையில் ஏறி கவனிச்சிங்களா நீங்கள்? அப்போ இவங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் வந்து பாதிக்கப்படுன்ற அச்சம் அதிமுகவுக்கு இருப்பது நிஜம்தானே? இப்போ அப்போது இருக்கும் பொழுது அவர்களுக்கான இந்த ஆல்டர்னேட்டிவ் ஓட்ஸ் அது வந்து எங்கே பேக்கேஜ் ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட குறிப்பிட்டு பதிவு பண்ணிடணும்னு நினைக்கிறேன். எடப்பாடி அவர்களுக்கு பாஜகவுடன் கூட்டணி வைக்க துளி கூட விருப்பமே கிடையாது.
இதுதான் உண்மை. ஸோ அதன் காரணமாகத்தான் வந்து முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு இவங்க போன்ற முன்னாள் சீனியர்களை வச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து பேச வைக்கிறாரு. அவர் பேசலைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எது ரியாக்ட் பண்ணால் உடனே இங்கேருந்து ரியாக்ஷன் வந்து அங்கே பதிலடியாக போய் விழுந்துடும். ஆனால் அதே எஸ்பி வேலுமணி, பி தங்கமணி, ஸோ இவங்க மாதிரியான மேற்கு மண்டல டீம்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு காட்டமான பதிலடி அப்படிங்கிறது பாஜகவுக்கு போய் சேரல. கொஞ்சம் சாஃப்டாவே ஹேண்டில் பண்ற ஒரு கொஞ்சம் ஹார்டா தான் பேசுறாரு. சிவி சண்முகம் வந்து அவர் ஒரு திராவிட உணர்வாளர் தான், அதை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஸோ அவர் வந்து எப்பவுமே பாஜக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இப்பவும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறாரு. பட் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் புள்ளிகள் எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாவே ஹேண்டில் பண்றாங்க. அதற்கு அடிப்படை என்ன காரணம் அப்படின்னா அவங்க மேல இருக்கிற வழக்குகள் தான். டிவிஎஸ்சி வழக்காக இருக்கட்டும், அமலாக்கத்துறை வழக்கு இருக்கட்டும், ஐடி வழக்காக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே எங்கே திரும்ப நம்ம மேலே பாஞ்சா நம்ம தாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து நினைக்கிறாங்க. இதன் காரணமாக அவங்களாம் வந்து கொஞ்சம் பிஜேபி கூட அவங்க சாஃப்டாக டீல் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களோட ஒரு தனி சந்திப்பில் கூட போயிருந்தார் எஸ்பி வேலுமணி. ஆனால் அது தனி சந்திப்புலாம் இல்லை, அபிஷான சந்திப்பு தாப்பா, கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்தாப்பா அப்படின்னு கூட எஸ்பி வேலுமணியெல்லாம் வந்து சொல்லிட்டாரு. அது ஃபோட்டோவெல்லாமே ரொம்ப ட்ரெண்ட் ஆனிச்சு. அப்போ மீண்டும் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரனே வந்து சில நாட்கள் முன்பு நம்ம ப்ரெஸ் பீப்பில் பார்த்து சொல்கிறாரு, அதிமுகவோடு பாஜக நேரடியாக பேசினிச்சாலே முடிஞ்சு போச்சுங்க, கூட்டணி அமைஞ்சிடும் அப்படிங்கிறாரு. பட் வந்து எடப்பாடி இதை விரும்பலை, ரசிக்கலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சிறுபான்மையினரோட நம்பிக்கையை வந்து பெறணும். இன்னொன்று இங்கே பட்டியல் சமூக மக்களிடையே அதிமுகவுக்கு வேண்டிய வாக்குகள் வந்து திமுகவுக்கு போனதன் காரணமாகவும் நம்ம வந்து ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு வந்து புரியுது. இன்னொரு விஷயம், மேற்கு மண்டலமான கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர் போன்ற பகுதிகளில் வந்து அவர் 3ஆம் இடம் போனதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையும் கூட. ஸோ இங்கெல்லாம் மீண்டும் நம்ம சொந்த செல்வாக்கை தக்க வைக்கணும்னு தான் அவர் வந்து போகிறாரு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அவர் பாஜகவுக்கு அடிபணிய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக கூட முக்கியமானவர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லி நினைக்கிறேன். இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள், லோக்கலில் இருக்க நிர்வாகிகள் எல்லாமே வந்து அதிமுக மற்றும் பாஜக லோக்கல் நிர்வாகிகளை வந்து சந்தித்து பேசியிருப்பதாக ஒரு தகவல். அவங்கள்ட்ட வந்து நீங்கள் இந்த தேர்தலில் நீங்கள் நிற்கலை, எங்களுக்கு நீங்கள் வாக்களிங்க, திமுக எதிர்ப்பதானே நீங்கள் வந்து விரும்புகிறீங்க, அதை நீங்கள் எங்களுக்கு போட்டு போங்க இந்த ஒரு எலெக்ஷனில், நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பொது தேர்தல்னா அங்கே உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறதில்ல. ஆனால் இது வந்து இடைத்தேர்தல், நீங்கள் நின்றுதீங்கன்னா நாங்கள் வந்து வாக்குகள் கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் இந்த டைம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து எங்களுக்கு இருக்குது, தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலிமா ரொம்ப ஒரு சிறிய அளவிலான ஒரு ஓட் பேக்கேஜ் தான் போகுமே தவிர, ஏன்னா நேரடியாக நிர்வாகிகள் வேணால் வாக்களிக்கலாம். நிர்வாகிகள் வந்து அவங்களோட தொண்டர்கள், கட்சிக்காரர்களுக்கு வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லையா? சொன்னால் எந்த ரூபத்தில் சொன்னாலும் அது வேறு விதமான பிரதிபலிப்புகள் தான் ஏற்படுத்தும். கண்டிப்பாக. ரெண்டாவது நீங்கள் சொல்கிறது போல் இந்த பல்காக அந்த ஓட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதே வேளையில் திமுக எதிர்ப்பாளர்கள்னு இருப்பாங்கள்ல, ஒரு நடுநிலையாளர் சில வாக்காளர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நாம் தமிழருக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சீதாலட்சுமி ரெண்டாவது அந்த மாவட்டத்துக்காரங்க நிறைய களங்களில், போராட்ட களங்களில் அங்கே வந்து முன்னின்று நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவருக்காக வாக்குகள் விழுமா அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இந்த தொகுதியில் 60% வந்து கொங்கு வேளாளர் சமுதாயமும் செங்குந்த முதலியார் சமூகமும் வந்து கணிசமான எண்ணிக்கையில் இருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதற்கு அடுத்ததாக அருந்ததியர், இன்னும் பரவலான பிற சமூகங்கள் எல்லாமே வந்து கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகள் எல்லாமே வந்து இருக்குது, கூடுதலாகவே இருக்குது. ஆனால் கடந்த முறை வந்து அருந்ததியர்கள் குறித்து சீமான் ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை தெரிவித்ததன் காரணமாக சில பகுதிகளில் அவருக்கு ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்பியது. போய் அவங்க வாக்கு சேகரிக்கவே முடியல. இந்த முறை அந்த எதிர்ப்பை வந்து எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்திருந்தே பார்க்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு கூடுதல் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். இருந்தாலும் அந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். அதிமுக தொண்டர்களிடம் வந்து சில நிர்வாகிகள் வந்து இந்த முறை நம்ம நோட்டாவுக்கு போடுவோம், நம்ம வேட்பாளர் நிற்கலனா கூட பரவாயில்ல, நம்ம திமுக எதிர்ப்பை வந்து அதில் நம்ம காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்டு இருப்பதாக ஒரு தகவல். ஸோ அவங்களுடைய வாக்குகள் வந்து நோட்டாவுக்கு விழுமா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. கடந்த முறை நான் ஃபஸ்ட்டு கேள்விக்கே நான் உங்கள்கிட்ட பதில் சொல்லிட்டேன். நிறைய பரிசு மலை, பட்டி ஃபார்முலா, 3 வேளை சாப்பாடு, மணி எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஓட்டுக்கு ஒரு கணக்கில்லாத ஒரு பணமாகவே கொட்டி தீர்ந்தது. பரிசு மலையிலேருந்து பணமலையிலேருந்து எல்லாமே பொழிஞ்சுது. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் சந்திரகுமாரே ஒரு கூட்டத்தில் வந்து சொல்லியிருந்தார், நான் புதுசாக எந்த ஒரு வாக்குறுதியும் நான் கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா இந்த தேர்தல் வந்து 1 வருஷம் தான்,
ஆனால் திமுக ஆட்சியில் வரக்கூடிய நலத்திட்டங்களை தொகுதிக்காக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஃப்டாக ஒதுங்கிட்டாரு. இதற்கான காரணமே என்ன அப்படின்னா, போன முறை வந்து பயங்கரமாக செலவு பண்ணோம், இந்த முறை எங்களுக்கு எதில் போட்டி இல்லை அப்படிங்கிறது தான். இதனால் மக்கள் வந்து அதிமுக பாஜக மேலே சற்று வருத்தத்தில் இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு வாக்குக்கு இந்த முறை வந்து 500லேருந்து 1000 தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மக்கள் கொஞ்சம் கடுமையான. இது நமக்கு வருத்தப்பட வேண்டிய செய்தி இல்லையா? இப்படி ஒரு மக்கள் மனநிலைக்கு கொண்டு போய் விட்டது வந்து கட்சிகளினுடைய செயலா? கண்டிப்பாக. ஒருத்தர் வந்து தன் தொகுதியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ மரணம் அடைகிறாருன்னா அதை வந்து தொகுதியை சேர்ந்த வாக்காளர்கள் மகிழ்ச்சி அடைகிற மனநிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது வந்து கட்சிக்கு ஒரு ஜனநாயகத்தில் ரொம்ப ஒரு கேலிக்கூத்தான விஷயம் தான். இன்னொரு விஷயத்த நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்தது வந்து அதிகார போட்டி, இந்த கௌரவம், இந்த மரியாதைன்னு சொல்கிற இந்த பல விஷயங்கள் தான். ஏன் அப்படின்னா, இப்போ இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஆளுங்கட்சி மீது ஒரு நன்மதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தொகுதி மக்களுக்கும் அது பரவலாக அன்னைக்கு வந்து ஒரு 10 நாள் நியூஸாக வந்து போய் சேரும். ரெண்டாவது, அந்த ரிசல்ட் வந்து ஆளும் தரப்புக்கு எதிராக வந்துடுச்சு அப்படின்னா டோட்டலாக அப்போ பாருங்கள், அடுத்த எலெக்ஷனில் இது மாதிரி இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து யாருமே வந்து மக்கள் விருப்பம் தெரிவிக்கலை, இதுதான் பிரதிபலிக்க போகுது எதிர்கட்சிகள் ஒரு ஃபார்முலாவை எடுத்து வருவாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் இந்த முறை ஒதுங்கி கொண்டதுக்கான காரணம் என்ன, இப்போ நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா 2026 பாருங்கள் மக்கள் செல்வாக்கு திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் வந்து திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிடும். அது வந்து நம்ம ஏன் இடம் கொடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு தான் பழனிசாமி அவர்கள் தவிர்த்ததாக ஒரு தகவல். பிஜேபியும் அந்த ஒரு நிலைப்பாட்டில் வந்து இருப்பதாக ஒரு தகவல். இல்லை, இப்போ இந்த இடத்துல என்னுடைய ஒரு கேள்வி என்னென்னா, விஜய் இந்த இடத்துல களம் கண்டிருந்தால் சரியாக இருக்குமா? அவருடைய ஸ்ட்ராட்டஜி சரியா? எடுத்தோடனே நம்ம பரவலாக, ஏன்னா ஒரு இடைத்தேர்தலில் அவர் ஒரு வெற்றி பெறாமல் போனால் ஒன்றும் பெரிய நட்டம் இல்லை. ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு பெரிய வரவேற்பு, ஒரு சினிமாவுக்கான குறித்த மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்டார் அந்தஸ்து, இதெல்லாம் அவர் போகும்போது அவருக்கு பெரிய வேல்யூ இருக்கும். அந்த இருக்கும்பொழுது அவர் சென்றிருந்தால், களம் கண்டிருந்தால், அவங்க இந்த கட்சிக்கும் இதுக்கும் ஒரு திருப்புமுனையாக தான் இருந்திருக்கும். அவர் தவிர்த்தது சரின்னு நினைக்கிறீங்களா? விஜயோடைய ஸ்ட்ராட்டஜி வந்து 2 விதமாக பார்க்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் என்னவா பார்க்குறாரு அப்படின்னா, ஏற்கனவே அவர் வந்து கட்சி ஆரம்பித்த போதே சொல்லிட்டாரு, நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல, 2026 தான் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போவே பல கேள்விகள் வந்து நம்ம செய்தியாளர்கள் வந்து கேட்ட வண்ணம் இருந்தாங்க. என்ன அப்படின்னா, அப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாடே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரதமருக்கு அப்போ உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்து முன் வைக்கணும்ல. கட்சி ஆரம்பித்தது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் தங்களுடைய வாக்கு யாருக்கு போகுது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போ நீங்கள் முதலமைச்சராக ஸ்டேட்டுக்கு மட்டும்தானா, அப்போ நாட்டுக்குன்னு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது அந்த தேர்தலுக்கு முக்கியத்துவம் கெடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து பயங்கரமாகவே விமர்சனங்களாக கேள்வி கணக்கெல்லாம் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அதை தாண்டி விஜயோடைய முடிவு வந்து 2026 தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இடைத்தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சவர் வந்து விக்கிரவாண்டியிலே போட்டிட்டு இருக்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்ச சில மாதங்களில் தான் வந்து அவர் கட்சியினுடைய மாடு நடத்தி முடித்தார் விக்கிரவாண்டி விசாலையில். ஸோ அவர் எடுத்த ஒரு டெசிஷன் வந்து 2026 தான் நம்மளுடைய இலக்கு. அதுக்குண்டான வேலைகளை வந்து நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, மாவட்ட செயலாளர்கள் இப்போ தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் சில மாவட்டங்களுக்கெல்லாம் போட்டுட்டு வரார். ஸோ அப்படி பார்க்குறப்ப அவருடைய இலக்கு வந்து 2026 தான். ஆனால் அதே சமயம் இன்கேஸ் அவர் இடைத்தேர்தலில் போட்டிட்டார் அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஒரு 10லிருந்து ஒரு 15,000 வாக்குகள் மட்டுமே அவர் வாங்குறாருன்னு வச்சுக்கோமே. அந்த வாக்குகளை வச்சு நிறைய விமர்சகர்களும் சரி, நிறைய விஜய் எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே என்ன மாதிரி ஒரு கருத்து உருவாக்கத்தை வந்து கிரவுண்ட் லெவலில் பண்ணிடுவாங்க அப்படின்னா, விஜய்க்கு வந்து பலமே கிடையாது, பாருங்கள் ஒரு தொகுதிக்கு 10,000 15,000 ஓட்டு தாங்க வாங்குறாரு, இவர் எப்படிங்க நீங்கள் 2026 தேர்தலில் நீங்கள் சிஎம் ஆக்க போகிறீங்க, அவர் வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டாங்க அப்படின்னா அது விஜயோடைய இமேஜை வந்து டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணிடும். இப்போ நீங்கள் குறிப்பிடுவது போல் சினிமாவில் இன்னைக்கு ஒரு உச்சபட்ச நடிகராக வந்து அவர் தான் வந்து இருக்கிறார். ஓப்பனாக சொல்லப்போனால் ரஜினிக்கு அடுத்த லெவலில் இன்னைக்கு விஜய்க்கு தான் வந்து பயங்கரமான ஒரு டாப் கலெக்ஷன் ஸ்டாராக வந்து இருக்கிறார். ஸோ அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ் நடிகரோடைய இமேஜ் வந்து இந்த இடைத்தேர்தல், ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வந்து உடைச்சிருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து அந்த கட்சிக்கும் விஜயோடைய மனசாட்சிக்கும் தந்துவிடும் என்பதன் காரணமாகவே அவர் தடுத்திருப்பதாகத்தான் நான் கருதுனேன். இந்த 2 ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவர் வந்து வச்சுக்கணும், இதை நம்ம தவிர்த்துருவோம் அப்படிங்கிறத முடிவெடுத்து நான் கருதுறேன். மிக்க நன்றி உங்கள் கருத்து பதிவுக்கு குகன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு எலெக்ஷன் நமக்கு வரட்டும், இது மட்டும் இல்லை டெல்லி எலெக்ஷன்ஸ் வரட்டும், நம்ம நிச்சயமாக இது குறித்து கலந்தாடுவோம். உங்கள் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக நன்றி. நன்றி சார். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.